காலையில் ஒர்க் போய் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும்போது இவங்க தான் ரொம்ப ஜாலியாக குசிப்படுத்திட்டு இருப்பாங்க. ஏம்மா காலையிலேருந்து எங்கே போயிட்டீங்க, எங்களை விட்டு எங்கே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரியே ஒரே தவ்வாக எங்கள் மில்கி ரொம்ப தவிட்டு இருப்பாங்க. 3 செல்லங்க வளர்க்குறோம். அப்போ 3 பேர்த்துக்கிட்டேயும் தனியாக கொஞ்சி தானே ஆகணும். ஒருத்தன் பேர் மில்கி, இவன் பேர் சாக்கோ, இன்னொருத்தன் பேர் டாமிங்க. 3 பேர் எங்களை எப்பயும் கொஞ்சிக்கிட்டே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கடையிலேருந்து மதியம் வந்தோடனே ஃபீட் பண்ணிடுவாங்க. கோழிங்களுக்கும் நாய்ங்களுக்கும் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பாங்க. இங்கே பாருங்களேன், கேட்டை திறக்கிற முன்னாடி எங்கள் செல்லங்க பாருங்களேன் வாத்துங்க. ஏம்மா எங்கே போனீங்க, எங்களுக்கு பசிக்குதுமா, சாப்பாடை போடுங்க சாப்பாடை போடுங்கன்ற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த செல்லங்களுக்கும் அப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு, சரிடா பொருங்கடா உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஏதாவது தீவனம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேலே போனேங்க. போம்மா அப்படின்னு நான் கோச்சிக்கிட்டோமா அப்படின்ன மாதிரியே தோட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. 1 மாதம் ஜாலியாக நல்லா வீட்டில் இருந்துட்டு இவங்களோட நல்லா ஃபன் பண்ணிவிட்டு டெய்லி என்னென்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரியே நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு வேலைக்குன்னு போன பிறகு இவங்களை மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குங்க. என்ன பண்ணுறது, ஒர்க்கு போனால் தானே நம்மளுக்கு புவ்வா. நான் அப்படி சூழ்நிலையில் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவங்கள ஜாலி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேங்க. வந்த பிறகு வீடும் ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டேங்க. ஏன்னா காலையில் என்னால் முடிஞ்ச அளவு வேலை செஞ்சுட்டு போயிட்டேன். ஈவினிங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா மறுபடியும் வேலை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் காலையில் ஏர்லியராகவே எந்திரிச்சு எதை முடிக்கணுமோ முடிச்சுட்டு மெயினாக பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறதை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவீங்க. மற்றபடி எல்லாமே நல்லா நீட்டாக தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் மாம்பழம் வாங்கி வச்சுருந்தாரு. அது பார்க்கவே நல்ல ஆசையாக இருந்துச்சு. இருந்த டயர்ட்னஸும் போயிடுச்சு. 1 இல்லை 2 மாம்பழம் அறுத்து சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு அறுத்து வச்சுருந்தேங்க. அடுத்து கடைக்கு ஆட்டுறதுக்கு ஆப்பமாவுக்கு அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தார். அதையும் ஆட்டணுங்க. நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான்ப்பா வேலையை செய்யணும், இல்லைனா நம்ம காலி ஆயிடுவோம் அப்படின்னோன்னு டீ போட்டு குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டேங்க கொஞ்சம் நேரம். இது தாங்க எங்கள் கிச்சன். நீட்டாக இருக்குங்களா சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வேலைக்கு போகும்போது என்னென்ன பண்ணிட்டு போவீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் ஒர்க் பார்ப்பீங்க, நீங்களும் பெட்ஸ் வச்சுருக்கீங்களா, நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூட லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.